Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை, யாரை? குமாரனை, இயேசுவை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. யாரை பற்றி இங்கே சொல்லியிருக்கு? நம்ம பற்றி. நாம் யார்? தேவனுக்கு சுதந்திரர், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர். சுதந்திரர்னா என்ன? அவருக்கு என்னவெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நமக்கும் சொந்தம். அவர் எதுக்கெல்லாம் சொந்தக்காரரோ அதுக்கு நாமெல்லாம் சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி, இங்கே தான் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வரோம். நான் இனிமேல் குமாரனா சாப்பிட விரும்பலை. குமாரனா இந்த குமாரனுக்கு இருக்கிற ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் அனுபவிக்க விரும்பலை. வீட்டில் குமாரன் என்கிற ஸ்தானத்தில் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போக விரும்பலை. நான் என்னை எப்படி சேர்த்துக்கொள்ளும்? கூலிக்கு சேர்த்துக்கொள்ளும், என்னை வேலைக்காரனாக சேர்த்துக்கொள்ளும். பாருங்க, இந்த இளைய குமாரன், கெட்ட குமாரனுடைய பிரச்சனை என்ன? குமாரன் அவன் இருந்தாலும் தன்னை வேலைக்காரனை போல எண்ணிக்கொள்ளுகிறான். இந்த குமாரனுடைய ஸ்லாக்கியம் பாக்கியம் இதெல்லாம் என்னுடைய உரிமைன்றது அவனுக்கு புரியல. அந்த உரிமையோடு வரல அவன். இந்த மூத்த குமாரனுடைய பிரச்சனை என்ன? அவனும் குமாரனாக தான் இருக்கிறான், ஆனால் எல்லாம் என்னுடையது, என் தகப்பனுடைய இதெல்லாம் என்னுடையதுன்றது அவனுக்கு விளங்கிக்கல. பாருங்கள் என்ன வருத்தம் பாருங்கள். அவ்வளோ பெரிய வீட்டில் இருந்துக்கிட்டு இவ்வளோ நல்ல தகப்பனை வச்சுக்கிட்டு எல்லாம் என்னுடையது என்பது அவனுக்கு புரியவில்லை. எல்லாரும் சொல்லுங்கள், தேவனுக்குள்ளதெல்லாம் எனக்கு சொந்தமானது, தேவனுடையதெல்லாம் என்னுடையது. எல்லாம் உங்களுடையது என்று சொன்னால், ஹலோ, எல்லாம் உங்களுடையது, சர்வமும் உங்களுடையது, எல்லாம் உங்களுடையதுன்னு சொன்னால், உங்களுடையதை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ள நீங்கள் அவ்வளோ ரத்த வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு பாடுபட்டு அதை சம்பாதிக்க வேண்டுமா? ஹலோ, எல்லாம் உங்களுடையது என்றால் உங்களுடையதை நீங்கள் அனுபவிக்க நீங்கள் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? இன்னும் சிலருக்கு லைட் அடிக்கல, இன்னும் லேசாக அப்படி சுவிட்ச் ஆன் ஆகிருக்குது, இன்னும் வருது அப்படியே லேசா. நான் மறுபடியும் கேட்குறேன், இன்னொரு ரவுண்டு வருவோம். இயேசுவை சர்வத்துக்கும் சுதந்திரவாளி ஆக்கினார். உங்களை தேவனுக்கு சுதந்திரராகவும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராகவும் ஆக்கியிருக்கிறாரு. நீங்கள் குமாரர்கள், பரலோக தகப்பன் உங்களுடைய பரலோக தகப்பனாய் இருக்கிறார். சர்வமும் உங்களுடையது. சர்வத்துக்கும் இயேசு சொந்தக்காரர்னு சொன்னால் சர்வத்துக்கும் நீங்களும் சொந்தக்காரர், ஏன்னா உடன் சுதந்திரர். நீங்கள் அப்பேற்பட்ட ஆளாக நீங்கள் இருக்கும்போது, எல்லாம் உங்களுடையதாக இருக்கும்போது, உங்களுடையதை நீங்கள் எடுத்துக்கொள்வதற்கு நீங்கள் இவ்வளவு வேர்வை சிந்த வேணுமா? இவ்வளவு கஷ்டப்பட வேணுமா? இவ்வளவு பிரயாசப்பட வேண்டுமா? ஹலோ, அப்போ என்ன பண்ணணும்? வீடு வாங்கணும்னு நினைக்கும் போது எப்படி யோசிக்கணும்? அது என்னுடையது, எங்கள் அப்பா ஏற்கனவே அதுக்கு பே பண்ணி வச்சிருக்கிறாரு. இப்போ நான் விசுவாசிக்க போகிறேன். இப்போ நான் விசுவாசிக்க போகிறேன். இது என்னுடையது, என்னுடைய பரலோக தகப்பன் எனக்காக இதை பே பண்ணி வச்சிருக்கிறாரு. எல்லாம் முடிச்சுட்டார் அவர், எனக்காக அதை செட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கிறாரு. நான் அதை விசுவாசிக்க போகிறேன். விசுவாசித்து அதை சொந்தமாக்கி கொள்ள போகிறேன். ஏன்னா அது என்னுடையது. நான் கஷ்டப்பட்டு ரத்த வேர்வை சிந்தி நான் சொந்தமாக்க போகிறேன்ல, விசுவாசித்து அதை நான் சொந்தமாக்கி கொள்ள போகிறேன். இருக்கீங்களா? நிறைய பேருக்கு இது யோசிக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் வாழ்க்கையில், இப்போ சொல்கிறீங்களேயான்னு. இந்நேரத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, நான் இவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டேன். நான் சொல்லுகிறேன், நீங்கள் கஷ்டப்பட்ட நாட்கள் முடிந்து விட்டது. இயேசு கல்வாரி சிலுவையிலே என்றைக்கு முள் கிரீடத்தை தன் மீது சுமந்து
நம்முடைய பாவத்தையும் நம்முடைய தரித்திர அந்த சாபத்தையும் தன் மீது ஏற்றுக்கொண்டாரோ, அதில் அந்த வேதனை, அந்த வருத்தம், அந்த முகத்தின் வேர்வெல்லாம் அதில் போயிடுச்சு, அவர்கிட்ட போயிடுச்சு. அவர் அதை சுமந்து கொண்டார். எனக்கு கர்த்தரின் ஆசீர்வாதம் மிஞ்சி இருக்கிறது. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அவர் அதனுடனே கூட வேதனையை கூட்டார். இப்ப எல்லாம் என்னுடையது, நிலம் என்னுடையது. ஹலோ, நான் விசுவாசித்து அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், விசுவாசித்து சுதந்திரிக்க வேண்டும். அப்ப நான் என் வாழ்க்கையில வேலையை காட்டிலும் விசுவாசத்தை அதிகமாய் வளர்க்க வேண்டும். நிறைய பேர் வேலை செய்கிறதுல சொல்கிறேன், எங்கெங்க கோயிலுக்கு வர்றது, வாரத்தில் கிட்டத்தட்ட 7 நாளும் உழைப்பு. ஒருத்தர் சொல்கிறாரு, உழைப்பு இல்லைன்னா பொழைப்பு போயிடுமே. அதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமைங்க கோயிலுக்கு வந்தால் விளங்கும் இல்லையா, உழைப்புக்கும் பொழைப்புக்கும் கனெக்ஷனே கிடையாதுன்றது விளங்கும். கோயிலுக்கே வராமல் ஜார்ஜ் ஜேம்ஸின் பேரை வச்சுக்கிட்டு வேர்வை சிந்தி அங்கே இங்கே அலைஞ்சு மாடா உழைச்சி ஓடா தேஞ்சிக்கிட்டு பிலாசபி பேசுறது. உழைக்கலைன்னா பிழைப்பு எங்கே போகிறது பிரதர்? அதனால் கோயிலுக்கெல்லாம் நம்மளால் வர முடியாது. அட கடவுளை, வேலையை விட்டுட்டு கோயிலுக்கு வரணும். ஏனென்றால் இங்கே தான் சொல்லித்தரப்படுகிறது, உங்கள் உழைப்புக்கும் பிழைப்புக்கும் கனெக்ஷன் கிடையாது. நீங்கள் பிழைப்பது கிறிஸ்துவினாலே. கிறிஸ்து நம்முடைய பிழைப்பாய் இருக்கிறார், உழைப்பு அல்ல. வேலைக்கு போங்க, வேலை செய்யுங்க, அது வேற. ஆனால் பிழைக்கிறது வேலையினால அல்ல. நிறைய பேர் பாருங்க, வேலையில் தான் நிறைய கவனம் செலுத்துகிறாங்க. வேலை 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 வேலை, எந்நேரமும் வேலை வேலை, வேலைக்கு அடிமையாகிட்டாங்க. சொல்கிறாங்க, ஐ எம் ஒர்க்கஹாலிக். பெருமையாக ஒருத்தர் சொல்லிக்கிறார், ஐ எம் ஒர்க்கஹாலிக். ஆல்கஹாலிக் மாதிரி இவர் வந்து, ஆல்கஹாலிக்னா காலையிலே ஊற்றிக்க வேண்டியது, இவர் ஒர்க்கஹாலிக்னா காலையிலே போய் வேலையில் உட்காந்துட வேண்டியது. நான் எதையும் கவனிக்கிறது இல்லைங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, நான் வந்து என் வேலையே திருமணம் பண்ணிக்கிட்டேன். அதான் கல்யாணம் பண்ணும்போது ஜாகிரதையாக இருக்கணும். வேலையை திருமணம் பண்ணால நீங்கள் போய் திருமணம் பண்ணிங்கன்னா ஒன்றும் இருக்காது. அதில் அந்த ஆளுக்கு பொண்டாட்டி வேலை தான், அதைத்தான் நேசிப்பார், அது பின்னால் தான் போவார். உங்களை கவனிக்கவே மாட்டார். அவரை முதல்ல கேட்கணும், என்ன திருமணம் பண்ணுறீங்களா இல்லை வேறு எதையாவது திருமணம் பண்ணுறீங்களா? சிலருக்கு அதெல்லாம் ஒரு பெருமை பாருங்கள். என் வேலையில் கவனம், வேலை வேலை வேலை. ஏன்னா வேலை மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. என் வேலை செஞ்சேன்னா என் பொழைப்பு நடக்கும், என் வேலை தான் எனக்கு பொழைப்பை உண்டாக்குகிறது. நான் சொல்கிறேன், வேலையை காட்டிலும் எப்படி விசுவாசித்து உங்களுடையதாக இருக்கிறதை, எல்லாம் உங்களுடையதுன்னு சொல்லி இருக்குதே, அதை எப்படி எடுத்துக்கொள்வது, சுதந்திரித்துக் கொள்வது, எப்படி சொந்தமாக்கி கொள்வது என்று கற்றுக்கொள்ளுகிற அந்த விசுவாசத்தை கற்றுக்கொள்ளுங்கள். வேலையை காட்டிலும் எதில் கவனம் அதிகமாக இருக்கணும்? விசுவாசத்தை கற்றுக்கொள்றதுல கவனம் அதிகமாக இருக்க வேணும். ஏனென்றால் பிழைப்பு எதனால் உண்டாகிறது? விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். நிறைய பேர் யோசிக்கிறதே கிடையாது. ஆனால் நான் யோசித்து பார்க்குறேன், எல்லாம் என்னுடையதுன்னா நான் கிடந்து என்னதுக்கு பாடுபடணும்? எல்லாம் என்னுடையதுன்னா முதல்ல என்னுடையதுன்னு நான் விசுவாசிக்க போகிறேன். எல்லாம் என்னுடையது, போ. 100 கோடி வேணுமா, அதுவும் என்னுடையது தான். அது என்னுடையது, அதை நான் விசுவாசிக்க போகிறேன், நான் சுதந்திரித்து கொள்ள போகிறேன். என்ன வேணுமோ அதை நான் விசுவாசிக்க போகிறேன், சுதந்திரித்து கொள்ள போகிறேன். ஏனென்றால் எல்லாம் என்னுடையது, எல்லாம் என்னுடையது என்பதில் எனக்கு மாறாத ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. எல்லாம் என்னுடையது, என் தேவனுடையது அனைத்தும் என்னுடையதாக இருக்கிறது. அதனால் அதுக்காக நான் தலைகீழாக நிற்க போகிறதில்ல, அதுக்காக நான் படாத பாடுபட போகிறதில்ல, அதுக்காக நான் என் மண்டையை உடச்சிக்க போகிறதில்ல, தலையை பிச்சுக்க போகிறதில்ல. இதெல்லாம் தான் நடக்குது ஒரு வீட்லையும். அதுக்காக என்ன பண்ண போகிறேன்? விசுவாசிக்க போகிறேன். ஒவ்வொரு நாளும் எடுத்து எல்லாம் என்னுடையது என்பதை நான் சொல்லி 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 என் இருதயத்தை நிரப்ப போகிறேன். எனக்கு உரியதை நான் எடுத்துக்கொள்வது எப்படின்றதை கற்றுக்கொள்ள போகிறேன். விசுவாசத்தில் அதை சொந்தமாக்கி கொள்ள போகிறேன். படிப்படியாக உரிமை கொண்டாட போகிறேன். இருக்கீங்களா? பிசாசு என்ன பண்ணுறான் பாருங்க, அந்த இவனுக்கு சொல்லித்தரான் பாருங்க, கெட்ட குமாரனுக்கு, நீ போய் குமாரனா ஜாயின் பண்ணாதப்பா. எப்படி ஜாயின் பண்ணிக்க? இப்படி எப்படி கத்துறான் பாருங்க, மோசமான பேர் வழியா.
குமாரனா போய் சேராத உங்கள் அப்பா கிட்ட, எப்படி போய் சேர்ந்துக்க? வேலைக்காரனாக போய் சேர்ந்துக்க. இன்றைக்கி இதே போதனை தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. தேவனிடத்தில் வந்து குமாரனாக சேர்ந்துக்கிறது இல்லை, அடியேன் வேலைக்காரனாக இருக்கிறான், ஆண்டவரே உமக்கு அடிமையாக இருக்கிறேன், அப்படி தான் வந்து சேர்றாங்க. ஒரு தாழ்வான நிலைக்கு போயிட்டாங்க அவங்க. பிசாசு வந்து என்ன பண்ணுறான்னா, உங்களுடைய செழிப்பை உங்களுடைய வேலையோடு கனெக்ட் பண்ணிடுறான். கலெக்ட் பண்ணி விட்டுட்டு உங்களை தலையை பிச்சுக்க வைக்கிறான். வருத்தம், முகத்தின் வேர்வை, வேதனை எல்லாம் அதில் வருது பாருங்கள். எல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணிட்டான், அவங்க செழிப்படையணும்னா இந்த வேலை தான் அவங்கள செழிப்பாக்கும், வேலை தான் அதுக்கு ஆதாரம், வேலையின் மூலமாக தான் வர முடியும்னு சொல்லி அவங்கள வேலையோடு கனெக்ட் பண்ணிட்டான். இப்போ என்ன ஆயிடுச்சு, வேலையோடு அவங்களுடைய செழிப்பு கனெக்ட் ஆகிட்டதுனால அவங்களுக்கு அவங்க வேலையில் கிடைக்கிற சம்பளத்தை காட்டிலும் அவர்களால் செழிப்பாக இருக்க முடியாது. அவங்க முதலே கணக்கு போட்டு, அவங்க வேலையில் கணக்கு போட்டு சொல்லிடுறாங்க இவ்வளோ சம்பளம்னு, இவங்களும் கணக்கு போட்டு அடியேனுக்கு இவ்வளவு தான், இதுக்கு மேலே இல்லை அப்படின்னு ஆக்கிடுறாங்க. என்னன்னு கேட்டால் ஒருத்தர் சொல்கிறாரு, நாங்கள் லிமிட்டட் இன்கமில் இருக்கிறோங்கன்னாரு. ஃபிக்ஸ்டு இன்கமில் இருக்கிறோம் நாங்கள் என்னாரு. அதை அன்ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் இயேசு வந்தார். ஹலோ, இந்த லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் அகற்ற, இந்த ஃபிக்ஸ்டு இன்கம்மை அன்ஃபிக்ஸ்டு இன்கம்மை மாற்ற, உங்களுக்கு உயர்வை கொண்டு வர, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர, அதற்காக தான் இயேசு வந்தார். இருக்கீங்களா? அப்போ இந்த உலகத்தில் எப்படி வாழ போகிறோன்றதை தீர்மானிக்கணும். வேலையை நம்பி மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு இப்படி தான் வாழ போகிறோமா, இல்லை கடவுள் ஒரு சிஸ்டம் வச்சுருக்காரு, எக்கனாமிக் சிஸ்டமை வச்சுருக்காரு, அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண போகிறோமா? ரெண்டுத்தில் ஒன்று தீர்மானிக்கணும். பாருங்கள், இந்த புதிய எக்கனாமிக் சிஸ்டம் அற்புதமான ஒரு சிஸ்டம். இந்த உலக சிஸ்டம் இருக்குது பாருங்கள், அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 8% தரேன்றாங்க, இல்லை 10% தரேன்றாங்க, சிலர் 20% தரேன்றாங்க. உலகத்தில் செழிப்படைகிறதுக்கு சில சிஸ்டம் வச்சுருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை, நல்லது தான். 8% 10% எல்லாம் கிடைக்கிது, உண்மைதான். ஆனால் தேவன் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாரு, நூறத்தனையாக என்கிற சிஸ்டம். சுவிசேஷத்து நிமித்தம் ஏதாவது கொடுக்குறவனுக்கு எப்படி கிடைக்குமா? நூறத்தனையாக, 100-fold என்கிற சிஸ்டத்தை கடவுள் வச்சிருக்கிறார். இதில் எவ்வளோ சீக்கிரம் மேலே வரலான்னு பாருங்கள், எப்படி வரலான்னு கவனிங்க. நூறத்தனையாக, நூறத்தனையாக. இந்த உலகம் வந்து ரொம்ப நாள் ஆகும் 8%ல் வர்றதுக்கு, ரொம்ப நாள் ஆகும் அந்த 8% பிடிச்சிட்டு இருந்தா. கர்த்தருடைய சிஸ்டமை பிடிச்சா நூறத்தனையாக என்ற சிஸ்டம் ஆளை என்ன பண்ணிடும், சீக்கிரமாக மேலே கொண்டு வந்து விடும். பாருங்கள், நிறைய பேர் சபையில் இருக்கவங்களே இந்த கர்த்தருடைய சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. சும்மா கோயிலுக்கு போகிறாங்க வர்றாங்களோ ஒழிய, இந்த விதைப்பு மறுப்புங்கிற பிரமாணம், கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும்ங்கிறது, தசம பாகம்ங்கிறது, இதிலெல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் அதுதான் கடவுளுடைய எக்கனாமிக் சிஸ்டம். அது நமக்கு வாழ்வளிக்கும்படியாக, உயர்வளிக்கும்படியாக, நம்ம செழிப்பாக்கும்படியாக கர்த்தர் வச்சிருக்கிற சிஸ்டம் பாருங்கள். ஆகவே இன்றைக்கு சபைகளில் பார்த்திங்கன்னா ஏழைகள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஏழைகள் அதிகமாக இருக்கிறதுனால பிரசங்கியார்கள் என்ன பண்ணிடுறாங்க, பிரசங்கம் பண்ணும்போதே சொல்லிடுறாங்க, தரித்திரர் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீ செத்த உடனே பரலோகம் போன உடனே உனக்கு எல்லாம் காத்து கொண்டிருக்கிறது. வெளியில் இருக்கிற ஆள்கிட்ட போய் சொல்லுவேன், போயா வேலையை பார்த்துட்டுமா, இன்றைக்கி சோறுக்கு வழி சொல்லுன்னா செத்த பிறகு எனக்கு மோட்சத்தில் போய் எல்லாம் இருக்கன்றி அப்படிம்பா. இயேசு சொன்னப்போ என்ன சொன்னார்? Blessed are the poor, for theirs is the kingdom of God. தரித்திரர்கள் பாக்கியவான்கள் என்றால் தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையது. நான் சொல்கிறேன் என்ன சொன்னார்ன்னு, தரித்திரமாகவே கடை, பரலோகம் போன பிறகு உனக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லலை. தரித்திரர்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் தரித்திரர்கள் கூட ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படியாக ஒரு சிஸ்டம் இப்போ வந்திருக்குதுப்பா, அதில் ஜாயின் பண்ணிக்க. அது தேவனுடைய ராஜ்யம் என்கிற சிஸ்டம் அது வந்துருச்சு, அதில் ஜாயின் பண்ணினா தரித்திரம் கூட மேலே வந்துடலாம் அப்படின்றார். அதனால தான் நீ பாக்கியவான்றார். நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா, இல்லை பிரதர் எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை, அவங்களுக்கு என்ன கொடுத்தா அது நமக்கு திரும்பி வராமல் போயிடும் அப்படின்னு. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுன்றதை நிறைய கிறிஸ்தவங்க நம்புறதே கிடையாது. கொடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க, ஐயோ போது
போச்சு போச்சு போச்சு, அவ்வளோதான் போச்சு. அப்படி தான் நினைக்கிறாங்க, திருப்பி வராது நம்மளுக்குன்னு. வேதம் சொல்லுறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனிதர்கள் மடியில் கொண்டு வந்து போடுவார்கள். இதை நம்புறது கிடையாது. உண்மையாகவே நம்பினாங்கன்னா அது செய்வாங்க இல்லையா? செஞ்சாங்கன்னா அதை அனுபவிப்பாங்க. செய்கிறவங்க அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. ஒருத்தர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் எங்கள் மாமியாரெலாம் ஒத்துக்க மாட்டாங்க அதுக்கு. அப்போ நீங்களும் உங்கள் மாமியாரை சேர்ந்து இஎம்ஐ கட்டுங்க போங்க. அதுதான் அடுத்த வழி, கந்து வட்டி. இது பெட்டர் வழி. இது என்ன பண்ணும்? நூறத்தனையான ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து ஆளை மேலே தூக்கிவிடும். பேதுரு முழுக்க மீன் பிடித்தான், ஒன்றும் கிடைக்கல. இயேசு காலையில் அவன் படகை உபயோகப்படுத்தி பிரசங்கம் பண்ணுறாரு. திரும்பி படகு தர்றதுக்கு முன்னால் என்ன சொல்கிறாரு? வலையை இங்கே ஆழத்தில் போடுங்கிறார். அவன் சொல்கிறான், முழுக்க ட்ரை பண்ண, இருந்தாலும் உடைய வார்த்தை நிமித்தம் போடுகிறேன்னு போட்டால் வலை கிழியுது, போட்டு அமலத்தக்கதாக மீன்கள் நிரம்புது. பக்கத்தில் இருக்க போட்டெல்லாம் கூப்பிட்றாங்க, அதுவும் நிரம்பி அதுவும் வலை கழிகிற அளவுக்கு, போட்டு முழுகிற அளவுக்கு நிரம்பிடுச்சு இல்லையா? பேதுருக்கு ஆச்சரியத்தில் ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? அதில் ஆச்சரியத்தில் ஒரு இது என்னன்னா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் ராத்திரிலாம், ஆனால் கஷ்டப்படாமல் வந்துருச்சே இது. கஷ்டப்படாமல், எந்த கஷ்டமெல்லாம் இப்படி போட்டால் படுக்குன்னு வந்துருச்சே. எல்லாம் படகுல ஏறுற மாதிரி ஏறிச்சு, எல்லாம் மீன்லாம் கஷ்டம் இல்லாமல் வந்துருச்சேன்னு பார்க்குறான். அதுவும் இவ்வளவு வந்திருக்குதே, இந்த மாதிரி எக்கச்சக்கமான மீன். எத்தனையோ வாரம் பிடிச்சா கூட இவ்வளோ வராது, அவ்வளோ மீன் போட்டை நிரப்பி இருக்கேன்னு அவனுக்கு பெரிய ஆச்சரியம். ஆச்சரியப்பட்டு பிரமித்து போய் என்ன பண்ணானா, இயேசுவின் காலில் பாதத்தில் விழுந்து, நான் பாவியாகிய மனுஷன், என்னை விட்டு விலகி போக வேண்டும் நீர் என்று கேட்டுக்கொண்டானாம். நான் சொல்லுகிறேன், நீங்கள் என்னைக்கு இந்த உலகத்தின் சிஸ்டத்தில் வாழ்கிறத விட்டுட்டு கடவுளுடைய இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அன்னைக்கு என்ன ஆகும்? உங்களுடைய படகு நிரம்பும், உங்களுடைய வலை கிளிய வரும். அப்போ மற்றவங்கெல்லாம் பார்ப்பாங்க, அடே அப்பா அதை பார்த்தியா, அந்த படகு எப்படி நிறைஞ்சி எப்படி வருதுன்னு, அந்த வலை எப்படி நிறைஞ்சது, எப்படி கிளிய கொண்டாடுறான்னு அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்ப்பாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் பார்த்துட்டு அவர்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவர்களெல்லாம் இயேசுவின் பாதத்தில் விழுந்து, நீரே மெய்யான தெய்வம் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நம்முடைய தரித்திரத்தை பார்த்து யாரும் வரப்போறதில்லை, நம்முடைய குறைவை பார்த்து யாரும் வரப்போறதில்லை, நம்முடைய இல்லாமையை பார்த்து யாரும் வரப்போறதில்லை. தேவனுடைய ராஜ்யம் என்று ஒன்று இருக்கிறது. அது இப்பேற்பட்ட உன்னதமான ஒரு ராஜ்யம், இது அற்புதமான ராஜ்யம். இது இப்படி வேலை செய்கிறதுங்கிறத மனுஷன் காணும்போது, இது நிஜம், இது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்கிறது என்பதை மற்றவர்கள் காணும்போது, நான் சொல்லுகிறேன், பிரமித்து போவார்கள். அவர்கள் இயேசுவின் பாதத்தில் விழுந்து அவரை ஏற்றுக்கொள்வார்கள். அதுதான் நடக்கும். இருக்கீங்களா? சோல் வின்னிங்கிறது அப்படி தான். சோல் வின்னிங் எங்கே ஆரம்பிக்கணும்? முதல்ல நம்மளை சரி பண்ணணும். நம்ம சரியான சத்தியங்களை கற்றுக்கொண்டு நாம் ஆசீர்வாதமாக இருக்க தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மற்றவர்களை ஆதாயப்படுத்துவது ரொம்ப சுலபமாகிவிடும். நம்ம கரெக்டாக இருந்து நம்ம சரியாக ஒரு வேலையை செஞ்சு கடவுள் ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தேவன் என்பதை காண்பித்து வாழ்ந்தோம் என்றால் ஏராளமான ஆத்துமாக்கள் தேவனண்டியில் இயேசுவை ஏற்றுக்கொள்வார் என்பதில் சந்தேகமே கிடையாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் சொல்லுவோம், கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், எல்லாம் என்னுடையது, தேவனுடையதெல்லாம் என்னுடையது. இயேசுவோடு கூட சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நான் இருக்கிறேன். ஆகவே நான் கஷ்டப்பட போவதில்லை, சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறேன், விசுவாசத்தை கற்றுக்கொள்ளப் போகிறேன், தேவனுடைய ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளப் போகிறேன். எல்லாம் என்னுடையது. அல்லேலூயா. எல்லாம் உங்களுடையது தான். எது வேணுமோ அது உங்களுடையதுன்னு முதல்ல விசுவாசிங்க. அதை எப்படி சுதந்திரிக்கிறதுன்னு எண்ணி பார்த்து அதனுடைய வாக்குத்தத்தங்களை எடுத்து அதை மனசில் வச்சு அதை விசுவாசித்து அதை அறிக்கை செய்து ஒவ்வொன்றா சுதந்திரியுங்கள். ஆமென். படிப்படியாக ஒவ்வொன்றாய் சுதந்திரியுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுடையதை.
அதை விட்டு போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க, விசுவாசித்து எடுத்துக்கொள்ளுங்கள்.